திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை. திருப்பாச்சிலாச்சிராமம். நரம்பு தளர்ச்சி, வாதம் மற்றும் வலிப்பு முதலிய நோய்கள் குணமாக ஓத வேண்டிய அற்புதமான பதிகம். பாடல் 6. நீருமை பூசி நீரை சடை தாழ நெற்றி கண்ணாலுற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவாட்டி ஐவிரல் கோவன ஆடை பால் தருமேனிய பூதத்தற்பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற ஏறது ஏறிய ஏழையை வாட இடர் செய்வதோ இவரீடே. பாடலின் பொருள். திருநீற்றை தனது உடல் முழுவதும் பூசியவராக, தாழ்ந்த நிறைந்த சடைகள் உடையவராக திகழும் பெருமான் தனது நெற்றிக் கண்ணினால் உற்று நோக்கி மன்மதனின் உடலை எரித்து அழித்தார். அவர் கங்கை நதியினை தனது சடையினில் சூடியவராக, படமெடுத்து ஆடும் பாம்பினை தனது இடுப்பினில் கச்சாக இறுக கட்டி தனது விருப்பம் போன்று பாம்பினை ஆட்டுவிப்பவரும் ஆகிய எம்பெருமான் 5 விரல் அகலமே உள்ள கோவண ஆடையினை அணிந்து எளியவராக காட்சி தருகின்றார். தனது திருமேனியின் மீது திருநீறு பூசிய காரணத்தினால் பால் போன்ற திருமேனியை உடையவராக எம்பெருமான் காணப்படுகின்றார். இத்தகைய தன்மைகளை உடைய எம்பெருமான் எப்போதும் பூத கணங்களால் சூழப்பட்டவராக உள்ளவர். பாச்சிலாச்சிராமம் தலத்தினில் உரைகின்றார். தர்மதேவதையின் கோரிக்கையை ஏற்று எருதாக தர்மதேவதையை மாற்றி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்த பெருமான் உடல் வலிமையில் ஏழையாக திகழும் மழவன் மகள் நோயினால் வாடி வருந்தும் வண்ணம் செய்வது அவரது பெருமைக்கு பொருத்தமான செயல் அல்ல என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமி. திருச்சிற்றம்பலம். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.